இருக்கு. இப்போ ஃபவுண்டேஷன்ல ஒரு லேயர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கியூரிங் இது ஒன்னொன்றுக்கு சிமெண்ட் பேட்சிங்லாம் பண்ணணும். இப்போ இந்த பிரணவம் தான் மருவி விஸ்தாரமாயி காயத்ரி மந்திரம் ஆச்சு. காயத்ரி மந்திரம் யாருக்கு தெரியும்? அனுராதா பௌடுவாலுக்கு தெரியும். அதுதான் ரொம்ப அழகா ராகங்கள்லாம் போட்டு பாடியிருக்காரு. ரிஷிகள் போட்ட ராகம் பௌடுவாலுக்கு பிடிக்கல. காயந்தம் திராயதி இது காயத்ரி. பாட வேண்டிய விதத்தில் பாடி அப்பேற்பட்டவன் பாடினால்தான் அந்த காயத்ரி அவனை ரட்சிக்கும்னு சொல்றா. அதனால காயத்ரி நம்ம டியூன் பாவம் மெனக்கெட வேண்டாம். அனுராதா பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்ம மெனக்கெட வேண்டாம். வேதத்துக்கு அந்த வேதாச்சாரியரே டியூன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டார். ஸ்லோகங்களுக்கு நம்ம போடலாம், நீங்க எது வேணாலும் பாடிக்கலாம், முக்காரியில பாடலாம், அதுல பாடலாம், இதுல பாடலாம். ஆனால் வேதங்களுக்கு அந்த டியூன் என்ன இருக்கோ ஸ்வரத்துல தான் பாடணும். சரி, இப்போ காயத்ரிக்கு வரேன். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சோம்? வேதத்தில் இருக்கக்கூடிய தாத்பரியார்த்தம் பிரணவம். அந்த பிரணவம் ராமாயணம் பிரபந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்துல இருக்கக்கூடிய அகார உகார மகாரங்கள் தான் வேதத்துல வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன சார் விஷயம் சொல்ல போறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட். ஐயோ சம்பாவனையை நீர் வாங்கிட்டு எங்களையே கேள்வி கேளுங்க. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ராமாயணம் சார், என்ன உங்களுக்கு இது கூட தெரியாம நீர் மேடை ஏறியாச்சு. ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம், பாலகாண்டத்தில் இருக்கக்கூடிய முதல் சாப்டர், முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்யாய நிரதம் ஆச்சா. இப்ப நான் இன்னொரு ஸ்லோகம் சொல்றேன். சதேன பரமாஸ்திரேண மானவேன சமாஹதஹ சம்பூர்ணம் யோஜனசதம் க்ஷிப்தஹ சாகர சம்ப்ளவே. என்ன சொல்றார்? யோஜன சதம், 100 யோஜனைகள் தள்ளி ஒத்தன்னா அடிச்சார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. யார 100 யோஜனை தள்ளி அடிச்சா? இப்படியே பேசிட்டு இருந்தீர்னா நாங்க தான் உங்களை அடிப்போம். யார 100 யோஜனை தள்ளி அடிச்சா ராமாயணத்துல? மாரீச்சன். வெரி குட். அந்த மாரீச்சனை 100 யோஜனை தள்ளி அடிச்சதா சொல்றது இல்ல, சுபாகுவை கொன்னுட்ட, மாரீச்சனை தான் அடிச்சார். மானவாஸ்திரேன. வெரி குட். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து விழுந்தார். உத்தரப்பிரதேஷ்லேயும் தமிழ்நாட்டில் ஒரு ஆலமரத்து கீழே வந்து உட்காந்து சன்னியாசியா மாறிட்டார் மாரீச்சன். அப்புறம் தான் மானா போறார். இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோகம் சொல்லியாச்சா, இப்போ இன்னொரு ஸ்லோகம் சொல்றேன். விஸ்வாமித்ரோ மகாதேஜா பூயஸ்தேபே மஹத்தபஹ தத காலேன மஹதா மேனகா பரமாப்சராஹ. அப்சரஸ், ரொம்ப உயர்ந்த அப்சரஸா இருக்கக்கூடிய மேனகா வந்து விஸ்வாமித்திரர் முன்னே ஆடினாள், மயக்கினாள் இருக்கு. இதுவும் ராமாயணத்துல வரக்கூடிய ஸ்லோகம் தான் சார். ராமாயணத்துல வரக்கூடிய 3 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கே, இது எதுக்கு கனெக்ஷனே இல்லாம சொல்றீர்? முதல் ஸ்லோகம் பாலகாண்டத்துல முதல் சாப்டர்ல வரக்கூடிய முதல் ஸ்லோகம். ரெண்டாவதா நான் சொன்னது சதேன பரமாஸ்திரேன பாலகாண்டத்துல 30வது சாப்டர்ல 18வது ஸ்லோகம். மூணாவதா சொன்ன விஸ்வாமித்ரோ மகாதேஜா முதல் பாலகாண்டத்துல 63வது சாப்டர்ல 3வது ஸ்லோகம். என்ன சார் இதுக்கு தாத்பரியம்னா, மறுபடியும் இதை சொல்றேன் கேளுங்க. தபஸ்வாத்யாய நிரதம் எந்த அக்ஷரத்துல ஆரம்பிக்கிறது? த. சதேன அப்படின்னு 2வது ஸ்லோகம். இது எதுல ஆரம்பிக்கிறது? ச. மூணாவது விஸ்வாமித்ரோ வி. த ச வி. ஏதோ பண்ண மாதிரி இருக்கா? தத் சத் விதுர்வரே எங்கேயோ இருக்குல்ல. ஐயோ என்ன சார் இது, இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இப்ப நான் சொன்னது என்ன தெரியுமோ, முதல் 1000 ஸ்லோகங்கள் ராமாயணத்துல இருக்கக்கூடிய முதல் 1000க்கு முதல் ஸ்லோகம்னு இருக்கும் இல்லையா, அந்த முதல் ஸ்லோகம் தான் தபஸ்வாத்யாய. 2வது 1000 செட்டு ஸ்லோகத்தின் முதல் ஸ்லோகம் தான் சதேன. 3வது செட்டு 1000 ஸ்லோகங்களின் முதல் ஸ்லோகம் தான் விஸ்வாமித்ரோ. அந்த மாதிரி நீங்க ஒரு செட்டும் எடுத்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தோட அப்படியே அக்ஷரம் 24 வரைக்கும் வந்துடும். அதனால்தான் காயத்ரி ராமாயணம்னு பேரு. காயத்ரீம் சந்தசாம் மாதா. ராமானுஜர் 18 அர்த்த விசேஷங்கள் கத்துண்டார். பாஹ்யக்ஷேபா கலார்த்தா பவபயம் சத்விருத்தம் ஆச்சாரியவத்தா காயத்ரி அர்த்தா ஹிதமுச்சிதபரம் தத்துவ அர்த்தாம்ஸ்ச பஞ்ச கார்பண்யம் சேஷபாவः கடக விதிபலம் பாரதந்திரம் ததா தத் காஷ்டாகால பிரதீக்ஷா வசதி பதமிதி பிராகு அஷ்டாதசார்த்தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதிக்கு சென்று மாமாவாய் ஆச்சாரியனாய் இருக்கக்கூடிய மாதுலராய் பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட ராமாயணத்தை 1 வருஷ காலம் கத்துண்டு அதுல 18 ரகசியங்களை கத்துண்டார். அதுல 6வது ரகசியம் காயத்ரி அர்த்தா.
மாறக்கூட மாறாது. த ச வி து வ ரே அப்படியே வரும் அந்த 1000 ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்தின் முதல் அக்ஷரம். அப்படின்னா ராமாயணத்தை வேதத்தின் சாரம்ங்கிறோம், காயத்ரிய பிரணவத்தின் சாரம்ங்கிறோம். பிரணவத்திலேருந்து வந்தது காயத்ரி, காயத்ரியிலே கொடுத்தவர் விஸ்வாமித்திரர், விஸ்வாமித்திரர் தான் ராமனுக்கு ஆச்சாரியனா ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அப்படியே வந்துடுத்து பாருங்க. அப்படின்னா எல்லாமே கனெக்டட். நம்ம தனித்தனியா பார்க்குறோம் பாருங்க. சனாதன தர்மத்தில் வேதங்களை நான் அவ்வளவா எனக்கு பிடிக்காது சார், ராமாயணம் தான் பிடிக்கும். இது எப்படி சொல்ல மாதிரி இருக்குன்னா, உங்க அம்மாவை பிடிக்குமா? இல்லை சார், எங்கள் அம்மாவோட லெஃப்ட் ஹேண்டு தான் எனக்கு பிடிக்கும், ரைட் ஹேண்டு தான் பிடிக்கும். சனாதன தர்மத்தில் பற்று உள்ளவர்களுக்கு வேதத்தில் எவ்வளவு அபிருச்சியோ அவ்வளவு அபிருச்சி ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதத்தில் இருக்கணும். மாத்தியும் வச்சுக்கோங்க, வைசி வர்சாவையும் வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட அந்த வேதத்தின் சாரத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போதான் பாயிண்ட்டுக்கே வெரி. இப்போ இந்த வேதத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன், அதில் ஒரு பெரிய ஒரு catch-22 சிச்சுவேஷன் இருக்கு. ராமாயணமோ மகாபாரதமோ நீங்க உங்க டியூனை போட்டு பாடலாம். நம்ம டியூன் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ கல்யாண அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி, இயம் சீதா மம சூத சஹதர்மச்சரிதவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணின ப்ரோச்சே வரவரூர. கமாஸ்ல பாடி ப்ரோச்சேவா கொண்டுள்ளான். எல்லாம் ராமாயணத்துக்கு பெருமை. ஆனா வேதத்துல அப்படி இல்லை, அவ கொடுத்த டியூன்ல தான் பாடணும். அது எப்படி சார் அப்படின்னா சொல்றா, மந்த்ரோஹீனஹா ஸ்வரதோ வர்ணதோவா மித்யா பிரயுக்தோ ந தமர்த்தமாக ச வாக்வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதேந்திர சத்ரு ஸ்வரதோபராதாத் அப்படின்னு பிராச்சீனத்துல ஒரு ஸ்லோகம். இதை மகாபாஷ்யத்துல எடுத்து காண்பிக்கிறார் பதஞ்சலி பகவான். என்ன சொல்றார்? இருக்கிற ஸ்வரத்துல வேதாச்சாரியர்கள் ரிஷிகள் கொடுத்த ஸ்வரத்துல பாடிடு. பாடலை என்ன மாதிரி யாராவது ஒரு ஆசாமி இருப்பார், வாட் இஃப் ஐ டோன்ட் சிங்? அப்போ சொல்றார், யதேந்திர சத்ரு, இந்திரசத்ருவை சொன்னவனுக்கு என்ன நிலைமை இருந்ததோ அது உனக்கு நடந்துரும் அப்படி சொல்லிட்டார். அது யார் சார் இந்த இந்திரசத்ருன்னா? துவஷ்ட்ரு அப்படின்னு ஒரு சுவாமி. அவருடைய பிள்ளை திரிஷிரஸ் ஒரு காலகட்டத்தில் இந்திரனுக்கும் அவருடைய கைடு, ஸ்பிரிச்சுவல் கைடான ப்ரஹஸ்பதிக்கும் ஏதோ தகராறு. அதனால ப்ரஹஸ்பதி கோச்சின் எங்கேயோ போயிட்டார். ஹி டிடன்ட் இன்ஃபார்ம் எங்கே போயிருக்காருன்னு. ஸ்பிரிச்சுவல் கைடு இல்லாமல் இருக்க முடியாது. நிறைய டாக்குமெண்ட்ஸில் அவருடைய கவுண்டர் சைன் கேட்குறா. அதனால இந்திரன் என்ன பண்ணிட்டான், திரிஷிரஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டான். இந்த திரிஷிரஸ் வேற, ஸ்ரீமத் ராமாயணத்தில் கரதூஷணாதிகளோட வரக்கூடிய திரிஷிரஸ் வேற. அதில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரக்கூடிய திரிஷிரஸ் தான் தவம் பண்ண மலை திரிஷிரகிரி, அதுதான் திருச்சிராப்பள்ளின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ரீமாத்ருபூதம் திரிஷிரகிரிநாதம் ஹிருதி சுகந்தி குந்தளாம்பசமேதம் ஸ்ரீமாத்ருபூதம். தாயுமானவர் சன்னதி மேல தீட்சிதர் பாடுறார். அங்க திரிஷிரகிரி நாதம் மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, அதுல திரிஷிர ஸ்தபம் பண்ணிட்டு இருந்தான். அதனால திரிஷிரகிரின்னு பேர். திரிஷிர மருவிதா திருச்சிராப்பள்ளின்னு எடுத்து. அந்த திருச்சிராப்பள்ளியிலேருந்து திரிஷிரஸ் கரதூஷணாதிகள் அவள்ல ஜனஸ்தானத்துல இருந்தார், நாக்பூர்ல. ஷூர்பனகா மூக்கு காது அருந்து போனோன்னு ஓன்னு அழறா. உடனே இவன் இந்த திரிஷிரஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, கம் ஸ்டார்ட் இமீடியட்லின்னு ஒரு தந்தி அமிச்சோன்னு தான் இவன் 3 பேரும் ராமனோட போய் சண்டை போட்டு 3 பேரும் செத்து போயிடுறான். விஷயத்தை பாருங்க. இந்த திரிஷிரஸ் துவஷ்ட்ருவோட பிள்ளை. இந்திரன் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டார். ஆனா திரிஷிரஸுடைய ஒர்க்கிங் ஸ்டைல்ல இந்திரனுக்கு அவ்வளவா பிடிக்கல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல என்னாச்சுன்னா, துவஷ்ட்ருனுடைய பிள்ளைக்கும் இந்திரனுக்கும் ஒரு பகை ஏற்பட, துவஷ்ட்ரு என்ன பார்த்தார், தன்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு யாகம் செய்தார். அப்ப இந்திரசத்ரு அப்படின்னா இந்திரனுக்கு இவன் நான் பெத்த பிள்ளை சத்ருவாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லணும். இந்திரசத்ருங்கிற சப்தத்துக்கு இந்திரனுக்கு என் பிள்ளை சத்ருவாக இருக்கட்டும், இந்திரனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு சக்தி வளர வேண்டும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணி விடணும். அப்ப அந்த இந்திரசத்ருல இப்ப நீங்க வேதத்தில் எடுத்துட்டீங்கன்னா சிலதெல்லாம் அப்படியே சமமா சொல்லணும், சிலதெல்லாம் மேல ஏத்தணும், சிலதெல்லாம் கீழே போகணும், சிலதான் நீட்டி சொல்லணும். உதாத்தம், ஸ்வரிதம், தீர்க்கஸ்வரிதம், அனுதாத்தம். உதாத்தம் சமமா இருக்கும், அனுதாத்தம் கீழே சொல்லணும், ஸ்வரிதம் மேல போகணும். நீங்க வேத புஸ்தகம் எடுத்துட்டீங்கன்னா மேல 2 கோடு இருக்கும், கீழே ஒரு கோடு இருக்கும், கோடு இல்லாம ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் இந்த ஸ்வரத்தினுடைய பெருமை. எந்த இடத்துல நீட்டி சொல்லணும்னு வாத்தியார் சொல்லுவார். இந்திரசத்ருல என்ன எடுத்து, இந்திரசத்ருல ஒரு இடத்துல மேல ஏத்தணும், ஒரு இடத்துல குறைக்கணும்.
குறைக்க வேண்டிய இடத்தை குறைக்காமல், நீட்ட வேண்டிய இடத்தை நீட்டாமல் மாத்தி சொல்லிட்டார் இந்திரசத்ரு. சப்தத்தை மாத்தல, ஸ்வரத்தை மட்டும் மாத்திருக்கார். ஸ்வரத்தை மாத்தின உடனே என்ன ஆச்சுன்னார், இந்திரனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு பலம் வரட்டும் தானே அவர் யாகம் பண்றார். ஸ்வரத்தை மாத்தின உடனே என்ன ஆயிடுத்து, என் பிள்ளைக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி ஆகட்டும்னு எடுத்து யதேந்திர சத்ருஹு. அதனால இந்திரனால சீக்கிரம் அந்த துவஷ்டனுடைய பிள்ளை திரிஷிரச வதம் பண்ண முடிஞ்சது. இப்போ விஷயத்தை பார்க்கலாம். அதனால இந்த மந்திரம் சொல்றது, துவஷ்டனுடைய பிள்ளையை கொன்னது இந்திரனுடைய வஜ்ரம் அல்ல, அவ அப்பா, சொந்த அப்பா சொன்ன தப்பான ஸ்வரம். அதனால வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசத்தியான விஷயம் என்னன்னா, அது யாருக்கும் பலனை கொடுக்கும். ட்ரிக்கி சிச்சுவேஷன் என்னன்னா, ஸ்வரத்தை மாத்தி சொல்லிட்டா போச்சு. அதனால்தான் பெரியவாள்லாம் அந்த காலத்துல சொல்லுவா, வேதத்தை டக்குன்னு சம்ஸ்கிருத இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய நயத்துல புரிஞ்சுக்க முடியாது. அஜஹா அப்படின்னா ஆடு, அஜஹா அப்படின்னா பிரம்மா. இப்ப நீங்க டியூனை பார்த்துன்னா பிரம்மா ஆடு ரெண்டு பக்கத்துல நின்றுப்பா. இப்ப அவ என்ன டியூன்ல நீங்க சொல்லுவேன்னு பார்த்துப்பா, மேல நின்றுட்டா பிரம்மா வருவார். அஜஹா அப்படின்னா ஆடு வந்து நிற்கும். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஸ்வரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வேதத்துல. அதனால அப்பேற்பட்ட வேதத்தில் பிரணவார்த்தம் உண்டு, காயத்ரி அர்த்தம் உண்டு. அந்த பிரணவார்த்தத்தையும் காயத்ரி அர்த்தத்தையும் சொல்ல வந்ததுதான் அத்தனை இதிகாச புராணங்களும். சங்கீதமே அதை நம்பி இருக்குன்னு தியாகராஜர். ధరరుక్ సమదులలో వరగాయత్రి హృదయమున, ధరరుక్ సమదులలో, ధరరుక్ సమదులలో వరగాయత్రి హృదయమున, సురభూసుర మనసమున శుభ త్యాగరాజ ఎడ శోభిల్లు సప్త స్వర. தர ரிக் சாமாதுலலோ, ரிக் சாமங்கள்ல சொல்லப்பட்டது. வர காயத்ரி, அந்த காயத்ரி அதுதான் மருவி சப்தஸ்வரமா மாறுச்சு. என்ன சார் சப்தஸ்வரமா மாறி விடுத்தாது அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா. எப்படி சப்தஸ்வரமா மாறி எடுத்தோம் கொஞ்சம் நான் இன்னும் புருஷ சுக்த பிரவேசம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். இப்போ நம்ம சங்கீத சாஸ்திரம் பொதுவா வேதத்திலேருந்து தான் வந்திருக்குங்கிறோம். ஆனா இப்ப சங்கீதத்துல இப்ப கச்சேரிகள்ல வித்வான்கள் விதுஷிகள் பாடுற மாதிரி நம்ம வேதத்தை பாடுறது இல்லை. எல்லாரும் என்ன சொல்வானா, சாமவேதமே ஒரு கான ரூபேண தானே இருக்குன்னு. அதுல எப்படி சொல்றானா, இந்த இடத்துல உதாத்தோ நிஷாத காந்தாரா அனுதாத்த ரிஷப தெய்வத்தோ ஸ்வரித பிரபவா ஹேதே ஷட்ஜ மத்தியம பஞ்சமாக. இந்த 7 ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, அல்ல ஷட்ஜம்ங்கிறது முதல் ஸ்வரம். ஏன் ஷட்ஜத்துக்கு ஷட்ஜம்னு பேரு? ஷட்ஜத்துக்கு அப்புறம் 6 ஸ்வரங்கள் இருக்கு. ரீ க ம ப 6 இருக்கா? இந்த 6க்கும் பிறப்பிடமாக இருப்பது முதல் ஸ்வரம். ஷட்டு 6, ஜம் பிறப்பு, ஷட்ஜம். அடுத்த 6 ஸ்வரங்களுக்கு பிறப்பா இருக்கு ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம். இந்த 7 ஸ்வரங்களும் நீ வேதத்துல சொல்லக்கூடிய உதாத்தம், ஸ்வரிதம், அனுதாத்தத்திலேந்தான் வந்திருக்குன்னு வேதாச்சாரியன் காமிச்சதுனால இந்த சங்கீத சாஸ்திரமும் வேதத்திலேந்தான் வந்திருக்கு. அதனால பாடுறவர்கள் யாராக இருப்பினும், வித்வான்கள் விதுஷிகள், உங்களுக்கு தெரிஞ்சவாளா இருக்கலாம், நீங்களே பாட்டுல சங்கீத ஞானம் படைச்ச வித்வான்கள் விதுஷிகளாக இருக்கலாம். வேதத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, சனாதன தர்மத்தில் நம்பிக்கை இல்லை, நான் கமாஸ் ராகத்துக்காக பாடுகின்றேன் அப்படின்னு சொன்னா அசட்டுத்தனம்னு அர்த்தம். ஏன்னா இது அத்தனையும் வேதத்துல தான் வந்திருக்கு. அதனால we have to be very careful. இது ஒரு ட்ரெண்டா போயிடுது. நான் கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு சங்கீதத்தில் நம்பிக்கை இல்லை, வேதத்தில் நம்பிக்கை இல்லை, நான் காம்போஜிக்காக பாடுகின்றேன், கல்யாணிக்காக பாடுறேன். கல்யாணி காம்போஜி தான் தனித்தனியா நிக்காது, எல்லாம் வேதத்துல தான் வந்திருக்கு. whether you like it or not, if you have chosen this as a profession, at least you should not make a glaring remarks. அதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இதை நம்பி பழைக்கிறவா அசட்டுத்தனமா இந்த மாதிரி பேசக்கூடாது பாருங்க. இதை போய் அவாக்கிட்ட சொல்லிடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க.